இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்று நாம் தியானிக்கவிருக்கும் வேத வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். இந்த வசனம் பல நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய ஒன்று. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். இந்த வார்த்தைகள் உண்மையில் எதை அர்த்தப்படுத்துகின்றன? நாம் இதை அதன் சரியான முறையில் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். வாருங்கள், இந்த வசனத்திற்கு சென்று பார்ப்போம். எபேசியர் நிருபம் பவுல் அப்போஸ்தலரால் எழுதப்பட்டது. இது எபேசுவிலிருந்த விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம். இந்த நிருபம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் பல்வேறு அம்சங்களைப் பற்றி பேசுகிறது. அதில் குடும்ப உறவுகளும் ஒன்று. குறிப்பாக 5ஆம் அதிகாரத்தில் திருமண உறவுகள் குறித்து பவுல் பேசுகிறார். 21வது வசனத்தில் பவுல் ஒருவருக்கொருவர் தேவ பயத்தோடே கீழ்ப்படியுங்கள் என்று பொதுவான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இதன் பின்னணியில்தான் 22வது வசனம் வருகிறது. ஆகவே கீழ்ப்படிதல் என்பது ஒரு தலைப்பட்சமான கட்டளை அல்ல என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நேரடியாக 22வது வசனத்திற்கு வருவோம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், மனைவிகள் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் கட்டளையிடுகிறது. ஆனால் அந்த கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம்? நாம் அவரை முழு இருதயத்தோடும் உண்மையோடும் அன்போடும் கீழ்ப்படுகிறோம். அதே போன்ற ஒரு மனப்பான்மையுடன் தான் மனைவிகள் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று இங்கே அர்த்தப்படுத்தப்படுகிறது. இது ஒரு மரியாதையான, விசுவாசமான மற்றும் அன்பான கீழ்ப்படிதல் ஆகும். இந்த வசனத்தை பலர் தவறாக புரிந்து கொள்வதுண்டு. இது மனைவிகள் தங்கள் புருஷர்களின் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்றோ, அவர்கள் சொல்வதையெல்லாம் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ அர்த்தப்படுத்துவதில்லை. வேதம் எங்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை புருஷனுக்கு கொடுக்கவில்லை. மேலும் புருஷன் தவறு செய்யும் போது அல்லது வேதத்திற்கு முரணாக நடக்கச் சொல்லும் போது மனைவி அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை. நமது முதன்மையான கீழ்ப்படுதல் தேவனுக்குத்தான் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் புருஷனுக்கும் முக்கியமான கட்டளைகள் கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 25வது வசனத்தில், புருஷர்களே, கிறிஸ்து சபையை சிநேகித்தது போல உங்கள் மனைவிகளையும் சிநேகியுங்கள் என்று பவுல் கூறுகிறார். கிறிஸ்து எப்படி சபையை நேசித்தார்? அவர் தம்மையே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அதேபோல புருஷனும் தன் மனைவியை அன்புடனும் தியாக மனப்பான்மையுடனும் நடத்த வேண்டும். மனைவியை நேசிக்கும் புருஷன் அவளை மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நடத்துவான். அங்கு கட்டாயப்படுத்தப்பட்ட கீழ்ப்படுதலுக்கு இடமில்லை. வேதத்தின்படி திருமண உறவு என்பது பரஸ்பர அன்பு, மரியாதை மற்றும் புரிதலின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். மனைவியின் கீழ்ப்படுதல் என்பது புருஷனின் அன்பான தலைமைத்துவத்திற்கு ஒரு அழகான பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவியை சரியாக வழிநடத்தும் போதும் அவளை நேசிக்கும் போதும் மனைவி தானாகவே அவருக்கு மரியாதை கொடுத்து கீழ்ப்படிய விரும்புவாள். இங்கே அதிகாரம் செலுத்துவதும் அடக்கி ஆள்வதும் கிறிஸ்தவ திருமணத்தின் நோக்கமல்ல. கிறிஸ்துவும் சபையும் எப்படி ஒருவரையொருவர் நேசித்து அர்ப்பணிக்கிறார்களோ அதே போன்ற ஒரு உறவுதான் கணவன் மனைவிக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. எனவே எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது அது ஒருதலைப்பட்சமான கட்டளை அல்ல என்பதை உணர வேண்டும். அது அன்பின் அடிப்படையிலான ஒரு பரஸ்பர உறவின் ஒரு பகுதி. மனைவியின் கீழ்ப்படுதல் என்பது மரியாதையையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் புருஷனின் அன்பு மற்றும் தலைமைத்துவம் இந்த கீழ்ப்படுதலை இயல்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற்றுகிறது. ஆமென். God bless you.